ஹலோ வியூவர்ஸ், மே 3 2024 அதாவது இன்னைக்கு விஐடி ட்ரிபிள்இ 2024ஓட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த விஐடி ட்ரிபிள்இ என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் நிறைய பேர் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ எழுதிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ரேங்கிங் அலாட் ஆகிருக்கும். இந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. உங்களை நீங்கள் எந்த ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ரேங்க்கில் நான் வரேன், எனக்கு எந்த கேம்பஸ் சார் அலாட் ஆகும், நான் எந்த மாதிரியான கோர்சஸ்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட முடியும், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த கேட்டகரி ஆஃப் ஃபீஸ் நான் பே பண்ணணும், இந்த விஷயங்கள் எந்த கேட்டகரி ரவுண்டில் நான் கவுன்சிலிங்கில் வருவேன், இந்த இவ்வளோ டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இந்த ரிசல்ட் பற்றி. ஸோ இது எல்லாத்தையும் இன்றைக்கி கிளாரிஃபை பண்ண போகிற மாதிரியான வீடியோ தான் இது. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ லைக் பண்ணிவிட்டு பார்க்கறனால ஃபர்தர் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன மாதிரியான கீழே நான் காமிக்கிற கவுன்சிலிங்கு, உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும், அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்தர் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். ஃப்யூச்சரில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக விஐடி ஆஸ்பிரன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு விஷயமே, இந்த ரிசல்ட் பப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் தான் இருக்கும். மார்க்ஸ் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த நம்பர் ஆஃப் ரேங்க் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1 lakh ரேங்க்குக்கு கீழே நீங்கள் வந்தால் மட்டும்தான் சென்னை கேம்பஸ் அண்டு வேலூர் கேம்பஸ் விஐடியில் இருக்கிற இந்த 2 கேம்பஸில் உங்களால் அட்மிஷன் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 1 lakh ரேங்க்குக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்ற போது நீங்கள் ஆந்திரா இல்லைனா போபாலில் இருக்க அந்த 2 கேம்பஸில் மட்டும்தான் உங்களால் அட்மிஷன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே, நீங்கள் 1 lakh ரேங்க்குக்கு கீழே வந்திருக்கீங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா நீங்கள் நம்ம லோக்கல் தமிழ்நாட்டிலே இருக்க கேம்பஸில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நான் வெளி ஸ்டேட்டில் போய் படிக்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆந்திரா அண்ட் போபால் கேம்பஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 lakh ரேங்க்குக்கு மேலே நான் வந்துட்டேன் சார், இதை தவிர்த்து என்னால் இங்கே படிக்க முடியாதா, நம்ம ஸ்டேட்டில் வேறு எதுவும் கோர்ஸ் என்னால் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, உங்களால் இன்டெகிரேட்டட் எம்டெக் கோர்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் 1 lakh ரேங்க்குக்கு மேலே வந்திருந்தாலும் அந்த இன்டெகிரேட்டட் எம்டெக் கோர்ஸுக்கு எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 70% மார்க்ஸ் உங்களோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த நம்ம கட் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம். அதே தான் சேம் இவங்களும் கேட்குறாங்க. இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் நீங்கள் மினிமம் 70% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களோட சீட் கன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த 70% ஆஃப் மார்க்ஸ் மினிமம் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னா May 31. ஸோ இன்றைக்கி May 3, இன்னுமே உங்களுக்கு ஒரு 28 days இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் இந்த எம்டெக் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் டோட்டலாக வேலூர் கேம்பஸில் இந்த எம்டெக் இன்டெகிரேட்டருக்கு எத்தனை சீட்ஸ் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 360 தான். ஸோ ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ரிசல்ட்ஸ் எழுதி 1 lakh ரேங்க்குக்கு மேலே நிறைய பேர் வந்திருப்பீங்க. பட் 360 ரேங்க் தான் உங்களுக்கு, 360 சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ பிசிஎம் மார்க்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இங்கே சீட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு விஐடி அட்மிஷன் ரிலேட்டடாக எப்படி பண்ணணும், அட்மிஷன் ரிலேட்டட் கைட்லைன்ஸ் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்க. நம்ம உங்களுக்கு ஃப்ரீ ஒரு கெரியர் கைடன்ஸ் இந்த விஐடி அட்மிஷன் ரிலேட்டடாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. முக்கியமாக உங்களுக்கு சென்னை அண்ட் வேலூர் கேம்பஸில் இப்போ நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க சார், நான் 1 lakh ரேங்க்குக்கு மேலே இருக்கேன், நான் ஒரு 1 lakh ரேங்க்குக்கு உள்ளே இருக்கேன் அப்படின்ற போது, உள்ளே 1 lakh ரேங்க்கு உள்ளே இருக்கீங்கன்ற நிலமையில் எப்படி சார் அட்மிஷன் பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போது என்னென்ன டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 1 lakh ரேங்க்கு கீழே வந்துட்டீங்க, சென்னை கேம்பஸ், வேலூர் கேம்பஸ் உங்களுக்கு இப்போ ஆப்ஷனில் இருக்குது. என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, நான் என்ன மாதிரி கோர்சஸ் சூஸ் பண்ண முடியும் அப்படி கேட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு 2 டைப் ஆஃப் 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க கோர்சஸ்ஸு. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், குரூப் ஏ. இந்த குரூப் ஏல உங்களுக்கு பயோ இன்ஜினியரிங், அதேமாதிரி பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, இஐஇ, ஃபேஷன் டெக்கு, ஹெல்த் சயின்ஸ் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு குரூப் ஏல வந்துடும். இந்த குரூப் ஏல இருக்க கோர்சஸை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கேட்டகரி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் வரீங்க அப்படின்ற போது
அதாவது ஃபஸ்ட் கேட்டகரி ஃபீஸ். இந்த ஃபஸ்ட் கேட்டகரி ஃபீஸ் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 லேக் ரேங்க் எடுத்தீங்க பார்த்தீங்களா, 1 லேக் ரேங்க்குக்கும் கீழே எடுத்தீங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு 20,000 பீப்புள் உங்களை தான் கூப்பிடுவாங்க கவுன்சிலிங்க்கு. நீங்கள் இதில் குரூப் ஏ ரிலேட்டட் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கேட்டகரி ஃபீஸாக 1.73 லேக் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து அப்படியே அந்த 20,000க்கு அப்புறமாக 45,000 ரேங்க்கு, அந்த 45,000 ரேங்க் டு உங்களுக்கு வந்து 20,000 எபவ் இந்த ரேஞ்ச் ஆஃப் ரேங்கிங்கில் நீங்கள் வரீங்க அப்படின்ற போது உங்களுக்கு 2.35 லேக் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படியே ஃபாலோட் பை நீங்கள் தேர்ட் கேட்டகரியில் வரும்போது 3.43 லேக்கும், உங்களுக்கு ஃபோர்த் கேட்டகரியில் வரும்போது 3.63 லேக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஃபிஃப்த் கேட்டகரியில் வரும்போது 3.98 லேக் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தபடியாக இந்த கோர்சஸவே இன்னொரு பார்ட் குரூப் பின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த குரூப் பிக்காக தான் விஐடி ஆஸ்பிரன்ஸ் மெயினாக நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதின நிறைய பேர் இந்த குரூப் பியில் இருக்க கோர்சஸ் தான் சூஸ் பண்ணுவீங்க. இதில் என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது பாருங்கள். சிஎஸ்சியில் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வந்து நிறையா இருக்குது. பிஸ்னஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ். அது மட்டும் இல்லாமல் ஐடி, இசிஇ, அதே மாதிரி சேம் இசிஇயில் இருக்கிற ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் உங்களுக்கு விஎல்எஸ்ஐ டிசைன் இன்னும் நிறையா இருக்குது. அந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் ஏரோஸ்பேஸு, மெக்கானிக்கல், சேம் மெக்கானிக்கலில் இருக்க ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் அது எடுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் மெக்கட்ரானிக்ஸ், இந்த ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு குரூப் பி கோர்சஸில் வரும். சரி சார், இதோட ஃபீஸ் கேட்டகரி என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1.98 லேக் வரும் பர் இயருக்கு. இப்போது இங்கே நம்ம ப்ரீவியஸ்லி காமிச்ச ஃபீஸும் சரி எல்லாமே உங்களுக்கு பர் இயருக்கான ஃபீஸ். அதே மாதிரி செகண்ட் கேட்டகரியில் உங்களுக்கு 3.07 லேக்கும், தேர்ட் கேட்டகரி 4.08 லேக், அதே மாதிரி ஃபோர்த் கேட்டகரி 4.48 லேக்கு பர் இயர், அதுமாதிரி ஃபிஃப்த் கேட்டகரியும் உங்களுக்கு 4.98 லேக். முக்கியமான விஷயம் இந்த விஷயந்தான். உங்களை இப்போ எந்த மாதிரி கவுன்சிலிங் ஆர்டரில் கூப்பிடுவாங்க, எந்த ரேங்க் பேசிஸில் கூப்பிடுவாங்க. இப்போ 1 லேக் ரேங்க்குள்ளே வந்தோம்னா என்னால் சென்னைக்கு வேலூர் வந்து எடுக்க முடியும் சொன்னீங்க. பட் எப்படி என்னை வந்து கூப்பிடுவாங்க கவுன்சிலிங்கில், நான் எந்த ஆர்டரில் வந்து போவேன் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிலோ 20,000 ரேங்க்ஸ், 20,000 ரேங்க்குக்கும் கீழே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது உங்களை ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க. அதில் நீங்கள் கேட்டகிரி ஏ கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களா, கேட்டகிரி பி கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, குரூப் ஏ குரூப் பி கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களா, அதை பொறுத்து உங்களோட ஃபீஸ் வந்து அங்கே டிசைட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எபோவ் 20,000 ரேங்க்கில் இருந்து, அதாவது 20,001 to 45,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே ரேங்கிங்கில் நீங்கள் வரீங்க அப்படின்றது நீங்கள் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்குள்ளே வருவீங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான கோர்சஸும் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். சேம் கேட்டகரி ஆஃப் ஃபீஸும் உங்களுக்கு வேரி ஆகும். அடுத்து பாருங்கள், அடுத்த ரவுண்டு எபோவ் 45,000 to 75,000 இது உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் வந்துடும். அதே மாதிரி சேம் உங்களுக்கு நீங்கள் என்ன டைப் ஆஃப் கோர்சஸ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் கேட்டகரியும் டிசைட் ஆகும். அதே மாதிரி 75,000 to 1 லேக் இந்த ரேஞ்ச் ஆஃப் ரேங்க் நீங்கள் எடுக்கும், நீங்கள் ஃபோர்த் ரவுண்டில் கூப்பிடப்படுவீங்க. அதே மாதிரி அந்த ஃபோர்த் ரவுண்டில் நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கேட்டகரி ஆஃப் ஃபீஸும் டிசைட் ஆகும். ஃபைனலி நீங்கள் எபோவ் 1 லேக்கையும் தாண்டி போயிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு சென்னை அண்டு வேலூர் கேம்பஸில் வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஆந்திர பிரதேஷ் ஆர் போபாலில் மட்டும்தான் அட்மிஷன் பண்ண முடியும். அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது, பட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட், சீட்ஸும் ஃபீஸும் எப்படி அலாட் ஆகும் சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இந்த ரேஞ்ச் ஆஃப் ரேங்க்ஸ் டு இந்த ரேஞ்ச் ஆஃப் ரேங்க்ஸ் வந்து கவுன்சிலிங் இப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி கேட்டகரி ஆஃப் ஃபீஸும் அலாட் ஆகும், நான் எடுக்கிற குரூப் கோர்ஸை பொறுத்தும் டிசைட் ஆகும் சொன்னீங்க. ஸோ இது வந்து எப்படி என்ன பேஸிஸில் அலாட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸ் தான் இது. ஸோ மறக்காம நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். இப்போது இதில் நம்ம கோர்சஸ் பார்த்துருவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலூர் கேம்பஸில் உங்களுக்கு இதில் நீங்கள் கேட்டகிரி 1 ஃபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 900 ரேங்க்குள்ளே இருக்கணும். நீங்கள் அதாவது அந்த ஃபஸ்ட்டு 20,000 ரேங்க்கு பீப்புளை வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. அந்த 20,000 ரேங்க்கில் நீங்கள் 900 ரேங்க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 900 கேட்டகிரி 1 ஃபீஸ், அதாவது இந்த கேட்டகிரி 1 ஃபீஸுன்ற அமௌண்ட் என்னன்னு பாருங்கள். சிஎஸ்சிக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 1.98 லேக் பெர் ஆனம். நீங்கள் 900 ரேங்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்றபோது உங்களுக்கு 1.98 லேக் பெர் ஆனம் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கேட்டகிரி 2 ஃபீஸ் உங்களுக்கு எப்போ அலாட் ஆகும் அப்படின்னா நீங்கள் 3,450th ரேங்க்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் ரேங்க்குக்கு உள்ளே நீங்கள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 3.07 லேக் பெர் ஆனம் வந்து ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க.
அதே மாதிரி கேட்டகரி 3க்கு பார்த்தீங்கன்னா 13,900 ரேங்க். இந்த ரேஞ்ச் ஆஃப் ரேங்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு கேட்டகரி 3rd ஃபீஸ் வந்து 4.08 லேக் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 4th கேட்டகரிக்கும் பாருங்கள், உங்களுக்கு 4.48 லேக் per annum சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் 23,000 ரேங்க்குள்ளே வரணும். அதே மாதிரி கேட்டகரி 5க்கு 4.98 லேக் per annum வந்து ஃபீஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் 26,000 ரேங்கிங்குள்ளே நீங்கள் வரணும். நம்ம மேலே காமிச்ச இந்த கவுன்சிலிங் ஆர்டர் ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் தான். சேம் உங்களுக்கு 20,000 20,000 தான் கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. உங்களுக்கு வேரி ஆகும். அந்தந்த ரேங்கிங்கை பொறுத்து கவுன்சிலிங்கில் கூப்பிடுவாங்க. அது அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ சிஎஸ்சியில் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் வந்து எடுக்கிறீங்க. சேம் இது உங்களுக்கு வேலூர் கேம்பஸ் அப்படின்னா கேட்டகரி 1 ஃபீஸில் நீங்கள் வந்து 2,775 ரேங்க்குள்ளே வரணும். கேட்டகரி 2 ஃபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 8,950 ரேங்க்குள்ளே வரணும். அதேமாதிரி கேட்டகரி 3 ஃபீஸ்க்கும் 12,000 ரேங்க்குள்ளே வரணும். கேட்டகரி 4 ஃபீஸ்க்கு 26,850 ரேங்க்கு. அதேமாதிரி கேட்டகரி 5க்கு 29,800 ரேங்க்கு. சேம் இப்போது இந்த சிஎஸ்சி கோர்ஸ் வந்து எனக்கு சென்னை கேம்பஸில் வேணும் அப்படி நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் 3,500 ரேங்க்குள்ளே கண்டிப்பாக வந்திருக்கணும். அதே மாதிரி 13,000 ரேங்க்குள்ளே வந்திருக்கும் உங்களுக்கு கேட்டகரி 2 ஃபீஸ் அலாட் ஆகும். 26,000 ரேங்க்குள்ளே வந்திருக்கும் கேட்டகரி 3 ஃபீஸும், 31,000 ரேங்க் அப்போ உங்களுக்கு கேட்டகரி 4 ஃபீஸும், அதே மாதிரி 32,000 ரேங்க் அப்போ உங்களுக்கு கேட்டகரி 5 ஃபீஸ் வந்து அலாட் ஆகும். சேம் சிஎஸ்சி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸில் உங்களுக்கு சென்னை கேம்பஸில் பார்க்கும்போது நீங்கள் 7,300 ரேங்க்குள்ளே வரீங்க அப்படின்றது கேட்டகரி 1 ஃபீஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 19,900 ரேங்க்குள்ளே வர கேட்டகரி 2 ஃபீஸும், 26,000க்கு கேட்டகரி 3 ஃபீஸ், 32,000க்கு கேட்டகரி 4 ஃபீஸ், அதே மாதிரி 40,000க்கு கேட்டகரி 5 ஃபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இசிஇ அது மட்டும் இல்லாமல் இசிஇ ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் இது போத் இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எது எடுத்தாலும் சரி வேலூர் கேம்பஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 4,000 ரேங்க்குள்ளே வந்துருந்தீங்கன்னா கேட்டகரி 1 ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதேமாதிரி 15,000 வர கேட்டகரி 2 ஃபீஸ் 27,400 ஃபார் கேட்டகரி 3, 36,500 ஃபார் கேட்டகரி 4, அதேமாதிரி 60,000 வந்து கேட்டகரி 5 ஃபீஸ். ஸோ நீங்கள் என்ன ரேங்கிங் எடுக்கிறீங்க அதை பொறுத்து தான் உங்களோட ஃபீஸ் வந்து டிட்டர்மைன் ஆக போகுது. ஸோ ரேங்க்ஸு விஐடியில் ரொம்ப ரொம்ப ரொம்பவும் முக்கியமான விஷயம். நீங்கள் 1 லேக் ரேங்க்குள்ளே வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சென்னை அண்டு வேலூர் ஆப்ஷன் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. இல்லைனா இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய ரெக்கமெண்டேஷனை கொண்டு வந்தாலும் விஐடியில் இது இயர் பை இயராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே உங்களால் அட்மிஷன் பண்ணவே முடியாது. பட் அட்லீஸ்ட் நீங்கள் 1 லேக் ரேங்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த 2 கேம்பஸ் சென்னை அண்டு வேலூரில் உங்களால் சீட்ஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது இசிஐ அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் சேம் உங்களுக்கு சென்னை கேம்பஸில் பாருங்கள். நீங்கள் 9,500 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி 1 ஃபீஸ் அலாட் ஆகும். அதுமாதிரி 23,300 ரேங்க்குள்ளே வர அந்த கேட்டகரி 2 ஃபீஸ், 38,000 ஃபார் கேட்டகரி 3, 59,000 ரேங்கிங்கில் வர கேட்டகரி 4, அதே மாதிரி 70,000 ரேங்க் ஆர் பிலோவில் கேட்டகரி 5 ஃபீஸ். நெக்ஸ்ட்டு ட்ரிபிளி உங்களுக்கு வேலூர் கேம்பஸில் 5,800 ரேங்க்குள்ளே நீங்கள் வர கேட்டகரி 1 ஃபீஸ் அலாட் ஆகும். அதேமாதிரி 22,500 ரேங்கிங்கில் கேட்டகரி 2 ஃபீஸ், 34,900 கேட்டகரி 3 ஃபீஸ், அதுமாதிரி 49,000 கேட்டகரி 4, சேம் ஃபாலோட் பை 65,000 ரேங்கிங் உள்ள வரது உங்களுக்கு கேட்டகரி 5th ஃபீஸும் அலாட் ஆகும். சென்னை கேம்பஸில் ட்ரிபிளி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 12,000 ரேங்க்குள்ளே நீங்கள் வர கேட்டகரி 1, 32,850 அப்போ கேட்டகரி 2, 50,000 அப்போ கேட்டகரி 3, அதேமாதிரி ஃபாலோட் பை கேட்டகரி 4க்கு நீங்கள் 60,000 ரேங்க்குள்ளே வந்துடணும். கேட்டகரி 5 ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 79,000 ரேங்கிங்குள்ளே வந்திருக்கணும். ஓகே, இப்போ நம்ம மேஜரான இந்த குரூப் பி கோர்சஸை வந்து பார்த்தோம். அதேமாதிரி இப்போ குரூப் ஏ கோர்சஸில் மெக்கானிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் நீங்கள் வேலூரில் வந்து எடுக்கிறீங்க. சேம் வந்து மெக்கானிக்கல் ஆஸ் வெல் அஸ் மெக்கானிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் ரெண்டுமே இதில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். வேலூர் கேம்பஸில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றது 29,400 நீங்கள் கேட்டகரி 1 ஃபீஸ் ஃபாலோடு பை அதே நம்பர்ஸ் உங்களுக்கு கேட்டகரி 2 ஃபீஸ்க்கு 45,000, கேட்டகரி 3 ஃபீஸ்க்கு 60,000 ரேங்க்குள்ளேயும் வந்திருக்கணும். அதே மாதிரி 67,500 ரேங்கிங் உள்ள வரது உங்களுக்கு கேட்டகரி 4th ஃபீஸும், 90,000 ரேங்க்குள்ளே வரது உங்களுக்கு கேட்டகரி 5th ஃபீஸ் அலாட் ஆகும். அதே மாதிரி மெக்கானிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் சென்னை கேம்பஸில் நீங்கள் பார்க்கும்போது 35,000 ரேங்கிங் உள்ள வரது உங்களுக்கு கேட்டகரி 1 ஃபாலோடு பை 51,000 ரேங்கிங் உள்ள வரது கேட்டகரி 2, 77,500 வந்து கேட்டகரி 3, 90,000 வந்து கேட்டகரி 4, அதே மாதிரி 1 லேக் ஃபைனலாக. நான் ஏன் இப்போ 1 லேக் சொன்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 1 லேக்கோட உங்களுக்கு கேட்டகரி 5th ஃபீஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. எங்கன்னா உங்களுக்கு சென்னை அண்ட் வேலூர் கேம்பஸில் ஃபாலோடு பை
இப்போ நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த எல்லாமே பார்த்திங்கன்னா குரூப் பி கோர்சஸ். குரூப் ஏ கோர்சஸ் நான் உங்களுக்கு மேலே காமிச்ச அந்த கோர்சஸில் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 40,000 ரேங்க்குள்ளே வந்திருக்கணும். அதே மாதிரி அப்போ உங்களுக்கு கேட்டகரி 1 ஃபீஸ் அலாட் ஆகும். 60,000 ரேங்க்குள்ளே வருது உங்களுக்கு கேட்டகரி 2 ஃபீஸ் அலாட் ஆகும். 75,000 ரேங்க்குள்ளே வருது உங்களுக்கு கேட்டகரி 3 ஃபீஸ். அதேமாதிரி 85,000 ரேங்க்குள்ளே வருது உங்களுக்கு கேட்டகரி 4th. அதேமாதிரி 1 lakh ரேங்க்குள்ளே வருது கேட்டகரி 5th. இப்போது என்ன தான் நீங்கள் 1 lakh ரேங்க்குள்ளே வந்திருந்தாலும் எக்ஸாக்டாக எனக்கு அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் ஒரு டவுட்டடான ஆப்ஷன். அது நான் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ஃபர்தராக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி சார் போடணும்? இப்போ ஓரளவுக்கு நான் 1 lakh ரேங்க்குள்ளே வந்துட்டேன். எனக்கு வந்துட்டு வேலூர் ஆர் சென்னை கேம்பஸில் ஒரு கோர்ஸ் வேணும் சார். நான் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி போட்டால் சார் எனக்கு கோர்ஸ் கிடைக்கும், எப்படி எனக்கு கவுன்சிலிங்கில் ஒரு கோர்ஸ் அலாட் ஆகும் அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் விஐடி வேலூர் கேம்பஸில் போடுறோம்னு வச்சுக்கோங்க. மெயினாக சிஎஸ்சி ஓரியன்ட் கோர்சஸ் இதை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி என்ன ஆர்டரில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஆர்டர் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐடி ஃபாலோடு பை ஏஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி, பிளாக் செயின் டெக்னாலஜி, அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, அதுமாதிரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இந்த ஆர்டரில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜ் கோர்ஸ் கிடைக்க ரொம்பவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை எனக்கு இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு நான் ஃபர்தராக அதை இன்னும் கிளியர் பண்ணி எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலான்ற விஷயமும் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபாலோடு பை விஐடி சென்னை கேம்பஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஐஎம்எல், ஏஐ ரொபாட்டிக்ஸு, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸு, சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், இந்த மாதிரி உங்களோட கோர்சஸை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணது இந்த ஆர்டரில் நீங்கள் பண்ணது உங்களுக்கு சீட் கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்போது இந்த வீடியோ எண்டில் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 lakh ரேங்க்கு கீழே எடுத்திருந்தாலும் விஐடியில் அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவும் பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு கிளாஸ்க்கு ஒரு 50 to 60 பீப்புள் கிட்டே இருப்பாங்க. ஒரு 100ன்னே நீங்கள் வச்சாலும் எல்லாருக்குமே சீட்ஸ் கிடைக்குமா சார்ன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவும் டஃப்பான ப்ராசஸ் தான். பட் அந்த விஷயத்தில் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். நாங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் வாங்கிறதுக்கான சான்சஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ஃபர்தராக அட்மிஷன் வாங்கி தரதுக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லுவோம். ஸோ மறக்காமல் நம்ம கான்டாக்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் இது ரிலேட்டடாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எப்படி அட்மிஷன் வாங்கலாம் எந்த விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை விஐடி ஆஸ்பிரன்ஸ் வேறு யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, என்ன ரேங்கிங் எடுத்திருக்காங்க அதை பொறுத்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் விஐடி எழுதியிருக்கீங்க அப்படின்னா என்ன ரேங்க்கில் வந்திருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தவிர்த்து மற்ற ப்ரைவேட் காலேஜஸ்க்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரிலேட்டட் கைட்லைன்ஸ் என்ன ப்ரொசீஜர் இருக்குது, ஃபீஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜும் பண்ணலாம். ஃபர்தராக உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிப்ளையும் நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.